மக்கள் வணக்கம். உலக தமிழ் அறிவாளிகளே, மக்கள் தொலைக்காட்சியின் புத்தம் புது காலை நிகழ்ச்சியில் நலம் தரும் மூலிகைகளில் ஒன்றாக மாதுளம் பழத்தினுடைய பயன்பாட்டை பற்றி நான் சொன்னேன். இந்த மாதுளம் பழத்தில் இருந்து எப்படி மாதுளை மணப்பாகு செய்வது என்பதை பற்றி சொன்னேன். மாதுளம் பழத்தினுடைய சாறு, உள்ளே இருக்கிற அந்த மஞ்சள் தோலோடு எடுத்த மாதுளம் பழத்தினுடைய சாறு, அதனோடு சர்க்கரை அல்லது கற்கண்டு அல்லது நாட்டு சர்க்கரை அல்லது பனங்கற்கண்டு, இவைகள் எதையாவது ஒன்றை, அந்த எவ்வளவு சாறு இருக்கிறதோ அதிலே 1/4 பங்கு, அந்த இரண்டையும் சேர்த்து காய்ச்சி அது தேன்பாகு பதத்துக்கு வருகிற போது அதனோடு அதே 1/4 பாகத்துக்கு தேனை சேர்த்து அதை ஒரு கொதி வரட்டும் என்று எடுத்துக்கொண்டால் மாதுளை மணப்பாகு நமக்கு கிடைத்து விட்டது. இந்த மாதுளை மணப்பாகு செய்வதற்கு மாதுளை சாறு எப்படி எடுத்தோம்? தண்ணீர் விடாமல் பிழிந்து சாறு எடுத்தோம். இப்போ ஒரு குவளை உங்களுக்கு சாறு வரணும்னா ஏறத்தாழ 2 பழத்தையாவது பிழிய வேண்டியிருக்கும். இப்படி பிழிந்து எடுத்த அந்த மாதுளம் கொட்டையினுடைய சாறு, மாதுளம் முத்துக்களுடைய சாறு, அந்த சாரோடு கூட சர்க்கரை அல்லது கற்கண்டு அப்புறம் தேன் இவற்றை சேர்த்து செய்திருக்கிற இந்த பாகம் கெடுவது இல்லை. சரியான தேன் பாகு பதத்தில் எடுத்து விட்டால் அது கெடவே கெடாது. அதுக்கு எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸும் போட வேண்டிய அவசியமே இல்லை, அப்படியே இருக்கும். ஈரம் இருக்கிற மாதிரி எடுத்துட்டோம்னா அது கெட்டு போயிடும். சரி, இப்போ நம்ம வீட்டில் செய்கிறோம், நமக்கு முன்ன பின்ன பழக்கம் இல்லை, கவலைப்பட வேணாம். அந்த ஜீரா காய்ச்சிறங்கில் கடைசி அப்பதான் வரும்போது அந்த ஜீராவாக இருப்பதை எடுத்து இந்த கரண்டியோடு அப்படி தூக்கி பார்த்தீங்கன்னா அதுலேருந்து முத்து முத்தாக அந்த ஜீரா விழும். அந்த விழற ஜீரா அப்படி முத்து போல் இறங்கி திரும்ப அது மேலே ஏறிக்கொள்ளுகிறது என்றால் அது சரியான பதத்தில் இருக்கிறது, எளிதில் எடுத்துக்கொள்ளலாம். அல்லது கொஞ்சம் கையில் எடுத்து இந்த 2 விரல்களுக்கு இடையில் இப்படி அசைத்து பார்த்தீர்களானால் அந்த ஜீரா கம்பி போல 2 விரல்களுக்கு இடையிலே நிற்கும். அப்படி நின்றால் கம்பி பதம், அதுவும் சரியான பதமாக இருக்கும். இப்படி எடுத்து அதை நாம் எதற்கும் பாதுகாப்பு, இதை வெளியிலே வைத்திருந்தாலே கெடாது, பாதுகாப்புக்காக அதை நம்முடைய குளிர்சாதன பெட்டியில் இந்த ரெஃப்ரிஜரேட்டருக்குள்ளே அதை வைத்து விடலாம். அதிலே ஒரு மேசைக்கரண்டி அளவிற்கு 3 வேளையும் சாப்பாட்டுக்கு முன்னம் சாப்பிடலாம். ஒரு மேசைக்கரண்டி அளவு சாப்பிட்டு கொண்டு வந்தால் அதனால் என்ன பலன் கிடைக்கும்? குருதியிலே நல்ல ஹீமோகுளோபின் சத்து கூடும். ஹீமோகுளோபின் கூடனா என்ன ஆகும்? நமக்கு தெம்பும் புது வளமும் பலமும் கிடைக்கும், ஆரோக்கியம் கூடும், இரத்த விருத்தின்னு சொல்லுவாங்க. அதுக்குரிய பலன் இதில் கிடைக்கும். இன்னொன்று, உங்களுக்கு வாயிலே புண்ணு இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் இந்த மாதுளை மணப்பாக வாயில் எடுத்து கொஞ்ச நேரம் அப்படியே குதப்பி இருந்து நாக்கிலே பிறள விட்டு ஒரு 1/2 நிமிட நேரம் வைத்திருந்து பிறகு அதை விழுங்கி விடுங்கள். அப்படி விழுங்குற போது தொண்டையிலே இருக்கிற அழற்சிகள், புண்ணு வேக்காடு, நாக்கிலே வாயிலே இருக்கிற புண்ணு வேக்காடு, இவைகள் எல்லாம் 2 நாட்களிலேயே காணாமல் போய்விடும், புண்ணை ஆற்றும். அடுத்து என்ன? மகளிர்களுக்கு வெள்ளைப்படுதல் என்ற ஒரு பிரச்சனை இருக்கும். அவர் வெளியிலே வெக்கப்பட்டு கொண்டு கூச்சப்பட்டு கொண்டு சொல்ல மாட்டார்கள். அப்படி உள்ளவர்கள் யாரிடத்திலும் சொல்ல வேணாம். இப்படி தயாரித்து வைத்துக்கொண்டு இதிலே 2 வேளை அல்லது 3 வேளை அன்றாடம் ஒரு மேசைக்கரண்டி அளவுக்கு சாப்பிட்டு கொண்டு வந்தால் இந்த வெள்ளைப்படுதல் அல்லது நீர் கசிதல் போன்ற அல்குலில் இருக்கிற உபாதைகள் எல்லாம் தானே ஒரு சில வாரங்களுக்குள்ளாக முழுமையாக காணாமல் போய்விடும். அப்படி ஒரு தயாரித்த பொருளாக வைத்துக்கொண்டு இதை இதற்கு பயன்படுத்தலாம். வெப்பம் சம்பந்தமான, உஷ்ணம் சம்பந்தமான எல்லா நோய்களுக்கும் இது நல்ல மருந்தாக இருக்கும். எந்தெந்த மாதிரி நோய்களுக்கு மருந்தாக இருக்கும்? இப்போது ஆசன வாயிலே குருதி கொட்டுகிறது, ஆசன வாயில் மலம் கழித்து விட்டு வந்த பின்னால் எரிச்சலாக எரிகிறது, இது மாதிரியான ஆசன வாய் சார்ந்த பிரச்சனைகள், தொண்டை சார்ந்த பிரச்சனைகள், வயிற்றிலே புண், குடலிலே புண், கர்ப்பப்பையில் புண் என்று சொல்லப்படுகிற பிரச்சனைகள், இவைகளுக்கெல்லாம் ஒரு நல்ல உணவு மருந்தாக இந்த பாகம் இருக்கும். அதனால தான் அவர் என்ன சொல்கிறார், அதை பிடிந்து வெடித்திருக்கிற மாதுளம் பழத்தை எடுத்து அதை சீலை கட்டி பிழிந்து அதனுடைய சாறு எடுத்து அதை குடித்தால் வெப்பு மாறும், குளிர்ந்திடும், அங்கமெல்லாம் உடலெல்லாம் குளிர்ச்சி அடையும். அப்படி சாப்பிடலாம்.
இன்னொன்று, அன்றாடம் மாதுளம்பழத்தினுடைய சாறு எடுத்து வீட்டிலே நாம் அன்றாடம் கையாளலாம். எப்படி கையாளுவதாக இருந்தாலும் நான் சொன்ன பாருங்க, இந்த மாதுளம்பழத்தை எடுத்து குறுக்கே இப்படி அறிந்து இதை கூட காட்டுறேன்னு நீங்கள் நினைக்காதீங்கன்னா, நிறைய பேருக்கு இது கூட தெரியாமல் இருக்கிறார்கள். இப்படி இதை அப்படியே திருகினால் பாருங்க, இந்த சுளை வந்துவிடும். இதை கடையில் போடுற மாதிரி இப்படி கையில் பிடித்து கொண்டு இப்படி தட்டி தட்டி அந்த முத்துக்களை எடுத்து போட்டு செய்வது அல்ல. மாறாக நான் சொன்ன பாருங்க, ஒரு தேக்கரண்டியை வைத்து அதை உள்ளே அப்படியே சுரண்ட வேண்டும். மொத்தமாக இப்படி இப்படி பேர்த்து எடுக்க வேண்டும். அப்படி எடுத்து விட்டால் கடைசியில் பாருங்கள், இப்படி சுரண்டி எடுத்துட்டோம்னா தேங்காய் கொப்பரையே அல்லது தேங்காவோட ஓடை போல அந்த மொத்த உள்ளே இருக்கிற பகுதியை வெளியே எடுத்துப்பட்டு விட்டு அந்த ஓடு மாதிரி இப்படி இருக்கும். உள்ளே இருக்கிற அந்த சுளையில் பார்த்தீர்களானால் பாருங்கள், அந்த மஞ்சள் நிறமான அந்த தோலோடு இருக்கும். இந்த தோலில் இருக்கிற துவர்ப்பு இருக்கிறதே, துவர்ப்பு தான் ஆரோக்கியத்தினுடைய அடித்தளம். ருசிகளிலேயே துவர்ப்பு ருசி. இந்த நெல்லிக்காயாக இருக்கட்டும், மாதுளம்பழமாக இருக்கட்டும், அது கடுக்காய், தாண்டிக்காய், நெல்லிக்காயாக இருக்கட்டும், எல்லாவற்றிலுமே துவர்ப்பு ருசி இருக்கும். இந்த துவர்ப்பு ருசிக்கு நம்முடைய உடலிலே அமிலத்தன்மை அகற்றுகிற ஆற்றல் உண்டு. இப்படி எடுத்து தான் அதிலே சாறு எடுக்க வேண்டும். தொடர்ந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.